உபதேசம் இருக்குல்ல, பைபிளுக்கு மாறான டீச்சிங், அது எங்க இருந்தாலும் நீங்க வெளியே வந்துடணும். அதுல நீங்க காம்ப்ரமைஸ் ஆயிடக்கூடாது. வேதத்துக்கு மாற உங்களை பூமிக்கு உரியதை நோக்கி கொண்டு போகிற எந்த உபதேசம் ஆகட்டும், நீங்க வெளியே ஜம்ப் பண்ணிடணும். நித்தியத்தை மறுக்கிற பரிசுத்தம் அவசியமே கிடையாது. அவன் என்ன பண்ணாலும் தப்பே கிடையாது. கிருபை மட்டும் சொல்லி திருப்புகிறது ஹைப்பர் கிரேஸ். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்கிற இந்த உபதேசம் எதுவரை நீங்க வெளியே ஜம்ப் பண்ணிடணும். அதுல நீங்க அது எல்லாம் அதாவது ஆண்டவர் எசேக்கியேலை கொண்டு சொல்லுவாரு, ஆசாரியர்கள் எனக்கு துரோகம் பண்றாங்க. என்ன துரோகம் பண்றாங்க ஆண்டவரே? பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் உள்ள வித்தியாசத்தை அவங்க காட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவ்வளவு பாரத்தோடு சொல்வார். ஆலயத்துக்கு ஒரே ஒரு பிரமாணம் தான் உண்டு. அந்த பிரமாணத்துக்கு என்ன பேர் தெரியுமா? பரிசுத்தம். ஆமென். பரிசுத்தம். ஹல்லேலூயா. அதெல்லாம் நீங்க என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்லை, எந்த தப்பு பண்ணாலும் சர்ச்சுக்கு வரலாம். ஆனா வந்தவன் என்ன பண்ணணும் தெரியுமா? மனம் திரும்பணும். எப்பேற்பட்ட பாவிக்கும் சபைக்கு வருவதற்கு டோர் ஓபன் ஆகும். ஆனா வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன ஆயிருக்கணும்? மனம் திரும்பணும். அதுக்குதான் ஒரு ஒர்க்ஷாப் போலதான்